சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது. ஆனால் அதே சமயம் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒன் பாட் ரசம் ரைஸ் ட்ரை பண்ணியே ஆகணும். இது காலிஃப்ளவர் 65 உருளைக்கிழங்கு இது மாதிரி எல்லாத்துக்கூடும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லை அதெல்லாம் பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்பளம் கூடவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் ரைஸ் 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த ரசம் ரைஸ்க்கு பவுடர் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் டோட்டலாக எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஒரு கப் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளியையும் நல்லா ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டோன்னா நமக்கு சூப்பரான ரசம் ரைஸ் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது கூட ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு தாராளமான அளவுக்கு மல்லித்தூள் தூவி இறக்கி சாப்பிட்டோன்னா அமிர்தமாக இருக்கும். சீரியஸ்லி.